ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தாலாவில் பல நூற்றுக்கணக்கான பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு. பல பெண் பிள்ளைகளை கொடூரமாக சித்திரவதை செய்து கற்பழித்து கொண்டிருக்காங்க. இது நம் நாட்டையே உலுக்கிய செய்தி. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விடயம் என்னதுன்னா, உண்மையில் வெறும் கற்பழிப்பதற்காக தான் பெண்களை கொன்னாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்களுக்கு அதுக்கான தேவையுமே கிடையாது. இந்த தர்மஸ்தாலாவை நிர்வாகம் செய்பவர் கர்நாடகாவிலேயே ஃபேமஸான குடும்பம், மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு உடையவர்கள். இவங்க கடினப்பட்டு பெண்களை கடத்தி அவங்கள சித்திரவதை செஞ்சு பாலியல் ரீதியாக அனுபவிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே போல பிச்சை எடுக்கும் பல பெண்களுமே காணாமல் போனதாகவும் அவங்களுடைய உடல்களும் இந்த தர்மஸ்தாலால இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. ஒரு அதிகாரமிக்கவரின் பாலியல் இச்சைக்காக பிச்சை எடுப்பவர்கள்லாம் கூட்டிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப எதுக்கு இப்படி பண்றாங்க? பல நூற்றுக்கணக்கான பெண்கள் சடலம் இது இருப்பதற்கான காரணம் என்ன? ஒருவேளை உடல் உறுப்பை திருடி விற்கிறதுக்காக இருக்குமோ? இதுவும் கிடையாது. ஏன்னா இந்த குடும்பம் இருக்குல்ல, இந்த தர்மஸ்தாலாவை நிர்வகிக்கும் குடும்பம் மிகப்பெரிய பணக்கார குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒருத்தனுடைய உடல் உறுப்பை எடுத்து அதை விற்கணுன்ற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உடல் உறுப்பை எடுக்கணும்னா ஆண்களுடைய சடலங்களும் இங்க அதிகமா இருந்திருக்கணும், அதுவும் கிடையாது. அப்ப எதற்காக தான் இப்படி செஞ்சிருக்காங்கன்னா, நரபலி கொடுத்திருக்காங்க. பெண்களை சடங்கு செய்து நரபலி கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு விதமா பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்களுடைய முதன்மையான நோக்கம் என்னவா இருக்கும்னா, நரபலி கொடுப்பது. இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்தில் நரபலிலாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சாத்தியம்தான். இந்த காலகட்டத்திலையும் நரபலி கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. சாமானிய மக்கள் இதை செய்யும் போது சுலபமாக மாட்டிப்பாங்க. எலைட் பீப்புள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரும் முதலாளிகள் இந்த காலகட்டத்திலையுமே இந்த நரபலி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதிலும் மிக முக்கியமாக இந்த யூத பிராமணர்கள் பல நூற்றாண்டுகளாக இந்த செயலை செஞ்சிட்டு இருக்காங்க. நம் தங்கை ஸ்ரீமதியும் அப்படிதான் கொல்லப்பட்டார். இதனாலதான் இன்று வரையும் நீதி கிடைக்கல. ஏன்னா இது ஆளுங்கட்சி செஞ்சது எதிர்கட்சி செஞ்சதுன்னெலாம் சொல்ல முடியாது. அனைத்து கட்சிகளுக்குமே இதில் தொடர்பு இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, அண்ணாமலை ஐபிஎஸ். இவர் ஒரு சங்கி. இவர் கர்நாடகால ஐபிஎஸ்ஸா இருந்தார். இந்த தர்மஸ்தாலாக்கு பக்கத்திலேயே மங்களூர்ல தான் ஐபிஎஸ்ஸா பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த ஊர்ல நடக்கிறத இவரால் கண்டுபிடிக்க முடியாதா? எத்தனையோ அரசியல்வாதிகளின் ஊழல் பட்டியலை போட்ட இவருக்கு பக்கத்து ஊர்ல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? இவர் ஏன் இப்போ வரையும் மௌனமா இருக்காரு? இந்த தர்மஸ்தாலாவை நிர்வாகம் செய்பவர்கள் ஜெயினர்கள். இந்த ஜெயினர்கள் ஃபேமிலி தான் கர்நாடகாவில் இருக்க கோமுட்டீஸ்வரர் டெம்பிள்லையும் நிர்வாகம் செய்யறாங்க. அவங்களுடைய இன்விடேஷன்லயே பாருங்க, அண்ணாமலை ஐபிஎஸ் சீஃப் கெஸ்டாவே வந்திருக்காரு. இவருக்கு நிச்சயமாக இங்க நடக்கக்கூடிய உண்மைகள் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இன்று வரையும் இதை பற்றி வாயே திறக்க மாட்டார். இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனைக்கு சவுக்கடி வாங்கிக்கிட்ட அண்ணாமலை தான் கர்நாடகாவில் அவர் வேலை பார்த்த இடத்துக்கு பக்கத்தில் நடந்த பிரச்சனையை கடந்து போறார். இது பிஜேபி பக்கம். இப்ப இந்த பக்கம் பாருங்களேன், காங்கிரஸ். இந்த சசிகாந்த் செந்தில் இவர் இப்ப காங்கிரஸ் சார்பா எம்பியா இருக்காரு. அதான் திருவள்ளூர் தொகுதியில இவிஎம் மிஷின் முறைகேடு நடந்துச்சுன்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம்ல, அந்த தொகுதியில வெற்றி பெற்றவர் தான் இந்த சசிகாந்த் செந்தில். இவருக்குமே இந்த தர்மஸ்தாலா நரபலியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை பக்கத்து ஊர்ல வேலை பார்த்தாரு. இவர் அதே ஊர்ல தான் வேலை பார்த்திருக்காரு. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். இப்ப இவருமே மௌனம் காக்குறார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோலாம் கிடையாது. அனைத்து கட்சிகளும் இந்த ஆளும் வர்க்கத்தால் உருவாக்கப்பட்டது. ஆளும் வர்க்கம் செய்யக்கூடிய இந்த கொலைகளை, நரபலி சடங்குகளை இந்த அனைத்து கட்சிகளும் மறந்து விடுவார்கள், கடந்து போவார்கள். இதனாலதான் தங்கை ஸ்ரீமதி அவர்களுக்கும் இன்றளவும் நீதி கிடைக்கவில்லை. ஒன்று மட்டும் பாருங்களேன், இந்த ஜெயினர்கள் எப்படிலாம் சீன் போடுவாங்க. எந்த உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி வாயை முடிப்பாங்க. ரோட்டில் நடக்கும்போது ரோட்டை பெருக்கிட்டே போவாங்க. தேன் கூட குடிக்க மாட்டாங்க. கேட்டா தேனீக்களை துன்புறுத்துறோமா? ஆனா அவங்க செய்யக்கூடிய செயல்களை பாருங்க. அப்பாவி பெண்களை கற்பழித்து நரபலி கொடுத்துருக்காங்க. இந்த ஜெயினர்களும் வேற யாரும் கிடையாது, யூத பிராமணர்களின் நேரடி வாரிசு தான். அதுவும் இந்த கர்நாடகா ஜெயினர்கள் பரசுராமனின் நேரடி வாரிசு. இந்த உடுப்பியிலிருந்து ராஜஸ்தானுக்கு வார் மாறி சென்றவர்கள் தான் மார்வாரிகள். வார் என்றால் மலை. இந்த பிராமண பனியா கூட்டங்கள் இரண்டுமே யூதர்களின் வம்சாவளிகள் தான். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கப்பட்ட வீடியோத்தை பாருங்க. இது போன்ற நரபலிகள் இன்றளவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை நடக்க விடாம செய்யணும்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பணபலம், அதிகார பலம் படைத்த இந்த ஆளும் வர்க்கம் கொடுக்கும் நரபலிகளை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுக்கு இதை பற்றி தெரிந்தாலே போதும், இவர்களால் இதை செய்ய முடியாது. அதனால இந்த வீடியோத்தை பார்த்துட்டு இருக்க அனைவருமே உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோத்தை அனுப்பி பார்க்க சொல்லுங்க.
இதை பார்த்துட்டு அவங்களால நம்ப முடியலனா கூட பரவாயில்ல, இது உங்க மனசுல பதியும். இது போன்ற வேறு சம்பவங்கள் நடக்கும்போது நிச்சயமாக அவங்களே கனெக்ட் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. அதனால இப்ப நம்ம செய்ய வேண்டியது முடிஞ்ச அளவு இந்த உண்மையை அனைவருக்கும் பரப்பணும். இந்த சத்திய யுகத்தில் நமது ஆட்சி வரும்பொழுது இது போன்ற மடங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். நீங்களே சொல்லுங்க, எதுக்குங்க இந்த சாமியார் மடங்கள்லாம் இருக்கு? இதனால என்ன ஆன்மீகம் பெருகுதா? மக்களுக்கு இதனால் என்ன பயன்? இந்த தர்மஸ்தாலா, சிரிஞ்சேரி சங்கராச்சாரிய மடம், இது போன்ற தேவையற்ற மடங்கள்ல தான் அனைத்து குற்றங்களுமே நடக்குது. நம்ம ஆட்சியில் அனைத்து போலி மடங்களுமே அடித்து நொறுக்கப்படும். அது இந்து மடமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, தவறு யாரு செய்தாலும் தவறுதான். நன்றி, வணக்கம். 5ஆம் தமிழர் சங்கம் மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் தான் இயங்கிட்டு இருக்கு. உங்களால் முடிந்த அளவு நிதியுதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதி உதவி அளிக்கலாம். நன்றி, வணக்கம்.